Hello students, last class நம்ம பஞ்சபூதத்தில் ஒன்றான காற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். விண்ட் எப்படி எக்கலாஜிக்கல் ஃபேக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது, விண்டில் என்னென்னலாம் ஏர் காம்பினேஷன்ஸ் இருக்குது, கேசியஸ் மிக்சர்ஸ் இருக்குது, அடுத்து விண்டில் வேறு என்னெல்லாம் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, விண்டை எப்படி மெஷர் பண்ணுறது, அதெல்லாம் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி டூ யூ நோவில் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் அல்பிடோ எஃபெக்ட் பற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னேன் ஏரோசால் மெட்டீரியல்லாம் என்னென்னு. ஏரோசால் மெட்டீரியல்ன்றது காற்றுல கலந்துருக்கக்கூடிய நீராவிக்குள்ள கரைஞ்சிருக்கக்கூடிய சஸ்பெண்டட் பார்ட்டிகிள் ஏரோசால்னு சொல்கிறோம். பெர்ஃப்யூம் ஒரு மாதிரி சென்டெல்லாம் சொன்னோம், ரைட்டா? அப்போது அந்த ஏரோசால் மெட்டீரியலில் சில கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்குள்ளே இப்போ ஸ்ப்ரே பண்ணுதுன்னு வச்சுக்கேன். இப்போ ஒரு ஏரோசால் சென்ட் பாட்டில் இருக்குது, இதுலேருந்து ஸ்ப்ரே பண்ணுது, ஸ்ப்ரே, ரைட்டா? இதில் வாட்டர் ட்ராப்லெட்ஸ்குள்ள சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஓகேவா? இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, சன்லைட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய ரேஸை இந்த ட்ராப்லெட்ஸில் பட்டு திரும்ப என்ன ஆகுது, ரெஃப்ளெக்ட் ஆகுது, ரைட்டா? இதனால டெம்பரேச்சர் குறையும், ரைட்டா? ரெடியூஸ் த டெம்பரேச்சர். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் அல்பிடோ எஃபெக்ட். இதனால ஃபோட்டோசிந்தசிஸ், பிளான்ட்டோட ரெஸ்பிரேஷன் இதெல்லாம் சஃபரா மாற்றம் வரும். இதுக்கு பேர் தான் என்னென்னா அல்பிடோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் உனக்கு நல்லாவே தெரியும். CO2 அதிகமாகிறதுனால ரிட்டர்ன் பண்ண ரெஃப்ளெக்ட் ஆகி போன சன்லைட் அட்மாஸ்பியர் போய் திரும்ப எர்த்துக்கே வர்றதுனால பூமியோட டெம்பரேச்சர் அதிகமாகுது, ஓசோனில் ஓட்ட விழுது, இதனால ஆசிட் ரெயின் வருது. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இதுக்கப்புறம் வரக்கூடிய 2 லெசனுக்கு அப்புறம் இஷ்யூஸ், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது, அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ இதை பார்க்கலாம். இதில் முக்கியமான சில வரிகளை அண்டர்லைன் பண்ண சொல்லுங்கள், அண்டர்லைன் பண்ணிக்க. பென்சில் எப்பவுமே பென்சிலோ அல்லது ஹைலைட்டரோ கையில் வச்சுட்டு இருப்பாங்க, சரியா? ஓகே. Greenhouse effect, albedo effect. Gases let out to atmosphere causes climatic change. Emission of dust and aerosols, small solids or liquid particles, suspension in the atmosphere. நம்ம சொன்னோம் இல்லையா, ஏரோசால்ன்றது ஸ்மால் லிக்விட் பார்ட்டிகிளில் என்ன ஆகுது, அந்த சில பொருட்கள் கரைஞ்சு சஸ்பெண்டடாக இருக்குது. அந்த பார்ட்டிகிள், கரைஞ்ச பார்ட்டிகிள் காற்றுல பரவுறது தான் என்ன சொல்கிறோம்னா ஏரோசால் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? From industries, automobiles, forest fire, SO2 and DMS, dimethyl sulfur. அதாவது இந்த ஏரோசால் மெட்டீரியல் எங்கெங்கிருந்தெல்லாம் வரலாம் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல்ஸ், ஃபாரஸ்ட் ஃபயர்லேருந்து வரலாம். அதில் SO2 இருக்குது, டைமெத்தில் சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். DMS ஷார்ட்லி என்ன, ரைட்டாக? இப்போ எல்லாமே கேல்குலேட்டர் போடணும். இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது அப்படின்றது வாசி. Play an important role in disturbing the temperature level of any region. Aerosols with small particles is reflecting the solar radiation entering the atmosphere. நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ சென்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்ப்ரே எப்படி போகுது அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்குது, அதில் கரைஞ்சிருக்கக்கூடிய சஸ்பெண்டட் பார்ட்டிகள் என்ன பண்ணுது, சன்லேருந்து வர்றதை திரும்ப என்ன பண்ணுது, என்விரான்மெண்ட்டுக்கே ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் குறையுது, ஒரு கூலிங்னஸ் கிடைக்குது, ரைட்டா? இதே தான் இதில் குளோபல் வார்மிங்கில் உனக்கே தெரியும். இது எர்த்துனா இதை சுற்றி அட்மாஸ்பியரிக் லேயர் இருக்குது, சன்லேருந்து வரக்கூடிய இந்த ரேஸ் இந்த அட்மாஸ்பியரிக் CO2ல போட்டு திரும்ப எர்த்துக்கே வந்துச்சுன்னா, ரைட்டா? இதை இந்த CO2னால ரெஃப்ளெக்ட் ஆகி உள்ளே வர்றது என்ன சொல்கிறோம், என்ன எதுக்கு சொல்கிறோம், குளோபல் வார்மிங்னு சொல்கிறோம். ஓசோன் டெப்ளீஷன் ஆகும்போது இதெல்லாம் தெரியும். இதுக்கு பேர் குளோபல் வார்மிங். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், ஆல்பிடோ எஃபெக்ட். புரிஞ்சதா? சரி. This is known as albedo effect. So it reduces the temperature limits, photosynthesis and respiration. The sulfur compounds are responsible for acid rain due to acidification of rainwater and destroy the ozone. SO2 மேலே போகும்போது அது வாட்டரோட ரியாக்ட் பண்ணி சல்ஃபியூரிக் ஆசிட் வெளியில் வந்துடும். ஏன்னா மழை பெய்யும் போது வர்றது வாட்டர் H2O, SO2 வேற உள்ள இருக்குது, ரெண்டும் மிக்ஸ் ஆச்சுன்னு என்னது H2SO4 மாதிரி, ஏன்னா ஆசிட் ரெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ இதில் ஆல்பிடோ, வாட் இஸ் மீன் பை ஆல்பிடோ எஃபெக்ட், ஹவு டு ஆசிட் ரெயின் ஃபார்ம் அப்படின்னு அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் வரலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லையா, உனக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரிய வேண்டாமா, ரைட்டா? அதனால் இது ரொம்ப டூயினோ அந்த இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்க. இதில் சஸ்பெண்டட் பார்ட்டிகல் டிஎம்எஸ் கொஞ்சம் மறந்துடாத, சரியா? அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் விண்ட். விண்டோட எஃபெக்ட் என்னென்னவா இருக்கும், ரைட்டா? இது நம்ம ஈஸியாக சின்ன கிளாஸ்லேயே படிச்சது தான். நிறைய விஷயம் இருக்குது விண்டோட எஃபெக்ட்டு, ரைட்டா? அப்போ காற்று அளவாக இருந்தால் நல்லது, அளவுக்கு மீறின எவ்வளவு, இல்லை அளவை விட குறைஞ்சா என்னது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃபெக்ட்ஸ் ஆஃப் விண்ட். நிறைய காற்றடிச்சதுன்னா பெரிய பெரிய மரங்களை கூட ஈஸியாக சாதிச்சு போகிறோம், ரைட்டா? சில காற்று இல்லாட்டி சில சீட் டிஸ்பர்சல் நடக்காது, சில போலன் கிரெயின்ஸ் அனிமோஃபிலிக்காக போகாது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சரியா? அப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் விண்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே வாசி. Effects of wind. Wind is an important factor for the formation of rain. மழை பெய்யறதுக்கு முக்கியமான காரணம் விண்டு, புரியுதா? இப்போ மழை எப்படி வருது, ரைட்டா? இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த புக் இருக்கு, இந்த புக்கு அட்டை தானது, இதுதான் மலை, ஒரு ஹில்ஸ், சரியா? இந்த பக்கம் கடற்கரை இருக்கு, இந்த பக்கம் லேண்ட் மாஸ் இருக்கு. அப்படி வச்சுக்கிட்டா இப்போ கடல் நீர் இருக்குல்லையா, இந்த பக்கம் கடல் நீர் இருக்கும் இல்லையா, சூரிய ஒளி, இந்த லைட் தான் சூரிய ஒளி, ரைட்டா? சூரிய ஒளி பட்டு வேப்பர் ஆகும் இல்லையா, வேப்பராகி மேலே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகும். இதை இந்த விண்டு வெலாசிட்டி, விண்டு இருந்தால் மட்டும்தான் இது போய் இது தட்டும், இந்த மலையில் தட்டும். இப்போ இந்த மலை இப்படி கிராஸாக இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன், இந்த இடத்துல நிறைய மரங்கள் இருக்குன்னா இந்த ஏர் இங்கே பட்டு இப்படி போகும். சொல்கிறது புரிஞ்சதா? இப்படி போகும்போது இங்கே ட்ரீஸ் நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கேன், கூலிங்காக போகும். அப்போ இங்கே வேப்பரான க்ளவுட் இருக்கும் இல்லையா, ரைட்டா? க்ளவுடுக்கு என்ன ஆகும், 109 டிகிரிலேருந்து 105 குறைஞ்சிரும். இந்த சில் காற்று போட்டு பாண்ட் ஆங்கிள் H2Oக்கு நடுவில் 109 இருக்கும் இல்லையா, பாண்ட் ஆங்கிள் H2Oக்கு, ரைட்டா? ஆக்சிஜன் இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா, 109 டிகிரிலேருந்து 105 டிகிரிக்கு ரெடியூஸ் ஆகும், மெரிக்கு. ஸோ மழை பெய்யும். அப்போ இந்த பக்கம் மழை பெய்யுறது அதிகமாக இருக்கும், கடலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சாய்வான அந்த மலைப்பகுதியில் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ விண்டோட ரோல் என்னன்னு புரியுதா? விண்டோட ரோல் என்ன பண்ணுது, சன்சைன்ஸ்னால கடல் நீர் ஆவியாகிறது, க்ளவுடாக ஃபார்ம் ஆகுது, அதை நகட்டி கொண்டு வர்றது விண்டோட வேலை, அதை தடுக்கிறது யாரோட வேலை, மலை மூடோட வேலை. தடுக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது, அந்த கடல் பரப்புலேருந்து வரக்கூடிய அந்த டிப்ரெஷனால் வரக்கூடிய அந்த ப்ரெஷர், காற்று அழுத்தம், ஏர் ப்ரெஷர் என்ன ஆகுது, இப்படியே மலை மேலே அப்படியே தழுவி செடி கொடிகள்லாம் பட்டு ஜில்லு நாய் இப்படி மேலே போகும்போது இந்த காற்று இந்த க்ளவுடு இதை தாண்டி போக விடாமல் தடுக்குது. அடுத்தடுத்து க்ளவுடு என்ன ஆகுது, உன்னோட ஒன்று நெருக்கடி ஆகும்போது 109லேருந்து 105 குறையுது. ஏற்கனவே எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அங்கே இருக்கும் அந்த ஹைட்ரஜன் ஆட்டமில். ஸோ லோன் பேர் பாண்டட் பேர் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணுன்னு படிச்சிருப்பா அக்கார்டிங் டு விஎஸ்இபிஆர் தியரி. ஸோ என்ன ஆகுது, சுருங்கி சோன்னு மழை இந்த பக்கம் அதிகமாகும், இந்த சைடு அதிகமாகவும், கடலை ஃபேஸ் பண்ணி ஹில்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் அதிகமாகவும், இந்த பக்கம் கம்மியாகவும் பெய்யும். இப்போ ரெயின்ஃபாலில் விண்டோட ரோல் ரொம்ப முக்கியமான ரோல், தெரிஞ்சுதா? அப்போ ரெயின்ஃபாலில் விண்டோட ரோல் முக்கியமான, இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் எந்த இடத்துல இப்படி நடக்குது அப்படின்னா அரபிக் சி, அரேபியன் சி இருக்கு இல்லையா, பே ஆஃப் பெங்கால். நம்ம 3 கடல் பக்கம் தானே இருக்குது, இந்தியா 3 பக்கம் கடலாக சூழப்பட்டிருக்குன்னு தெரியும் இல்லையா, தீபகற்பம், பெனிசுலா அப்படிலாம் ஜாகிரபியில் படிச்சிருப்பில்ல. அப்போ இந்த கேரளா சைடு நம்ம இந்த வெஸ்டர்ன், இதான் வெஸ்டர்ன் காட்ஸ்னு வச்சுக்கோ, இது அரபிக் கடல்னு வச்சுக்கோ. இங்கேருந்து என்ன ஆகுது, இப்படி வந்து இந்த பக்கம் மழை பெய்யுது. அப்போ எந்த பக்கம் கேரளாவில் நல்ல மழை பெய்யும் அப்படின்னா இந்த கடற்கரையை ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஹில்ஸில் இருக்கக்கூடிய ஏரியாவில் நல்ல மழை பெய்யும். இந்த பக்கம் அதை விட ஒரு 35% 40% கம்மியாக பெய்யும். சொல்கிறது புரிஞ்சுதா? அப்போ இதையும் தாண்டி இதுக்கு இடையில கெனால்ஸ் நிறைய இருக்குன்னா இது வழியாக அந்த மாய்ச்சர், அந்த க்ளவுட்ஸ் உள்ளே வந்து உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் நல்ல மழை பெய்யும். அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன குன்று இருந்தாலே அதில் நிறைய பசுமையான செடிகள், மரங்கள், புற்கள் இருந்தாலே அங்கே மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், கிரானைட் கற்களுக்காக அந்த மலைகளை பூரா வெட்டி இது பண்ணிடுறோம். ஸோ டீஃபாரஸ்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஃபாரஸ்ட் ஃபயர்னால இயற்கையிலே பாதி
அந்த மலையில் இருக்கக்கூடிய பசுமை தன்மை போயிடுது. ரிசல்ட்டு மழை இல்லை, ட்ரைனஸ். மழை பெய்யும்னு நினைக்கிற இடத்துல மழை பெய்யறது இல்லை. இப்போ ஆடி மாதம் காற்று பிக்குது, சொல்கிறது புரிஞ்சுதா? இந்த ஆடி காலத்தில் மரம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக ஆகும். பார்த்துருக்கிய எப்படி கொடி அசைகிற மாதிரி. நம்ம நேஷனல் ஃப்ளாகை வந்து கம்பத்தில் ஏற்றி வச்சோம்னா காற்று இப்படி அதுக்கு அந்த சைடு டைரக்ஷனில் அடிச்சதுன்னா, கட்டின சைடுக்கு ஆப்போசிட்டில் டைரக்ஷனில் அடிச்சதுன்னா கிச்சு நடக்குங்க. சிலப்பதிகாரத்தில் சொல்கிற மாதிரி போர்வழிந்து எடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரான் என்பன போல் மறித்து கை காட்ட அப்படின்னு பாட்டு இருக்கு இல்லையா? ஏகதேச உருவகன் ரைட்டாக தமிழில் படிச்சிருக்கு இல்லையா? இப்போ மதுரைக்குள்ள கண்ணையும் கோவலன்னு வரும்போது அந்த மதுரை கோட்டையில் இருக்கக்கூடிய போர்வழிந்து எடுத்த ஆரையில் நெடுங்குடி பெரிய குடி மதுரைக்குள்ள வராத வராத வந்தா கவவலன் கொல்லப்படுவான் அப்படின்ற மாதிரி மறித்து கை காட்டுற மாதிரி நிறைய உண்மைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா? ரைட்டா? அப்போது அந்த மாதிரி மரங்கள் பூரா ஒரே டைரக்ஷனில் கொப்பை பூரா இப்படி திருப்பிக்கிட்டு ஆடும். அதுவும் விண்டுனால வரக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான். அப்போ மழை பெய்யறதுக்கு முக்கியமான காரணம் யார்? விண்டு. ரைட்டா? அப்போ காற்று, ஆனால் ஏற்கனவே சொன்ன இன்ட்ரடக்ஷனில் சொன்னது தான் தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, இதெல்லாம் பருவக்காற்றுகளை வச்சு தான் ஒரு நாட்டில் மழை பெய்யறதே தீர்மானம் ஆகுது. மழை பெய்யறது தீர்மானமாகிறத பொறுத்து தான் அந்த நாட்டோட செல்வ செழிப்பு, மக்களுடைய கலாச்சாரம், பரந்த மனப்பான்மை, தான தர்மம் இதெல்லாம் முடிவாகும். சரியா? அது என்னன்றதை பார்க்கலாமா? ராசு. Cause wave formation in lakes and ocean which promotes aeration of water. பார்த்தியா? இப்போ இது என்ன பண்ணுது? அந்த விண்டு வேவ்ஸ் ஃபார்மேஷன், கடல் மற்றும் ஏரிகளில் கம்மாயில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அலை வரும். பார்த்துருக்கியா? இந்த அலைக்கு காரணம் என்ன? அந்த விண்டு தான். ஒரு டைரக்ஷனில் அடிக்கும்போது அப்படியே அந்த தண்ணியை லேசாக தூக்கிட்டு, கடல் அலைக்கு காரணமே விண்டு தான். அதிகமாக வரும்போது அலை வருது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இப்படி அலை வர்றதுனால என்ன ஆகுதுன்னா வேப்பரைசேஷன் அதிகமாகும். ரைட்டா? ஒரு தண்ணி இருக்குது டம்ளரில், அப்படியே டம்ளரில் தண்ணி அப்படியே வச்சுருந்தேன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயும் அதே குவான்டிட்டி தான் இருக்கும். புரியுதா? அந்த டம்ளரை ஓயாமல் ஆற்றிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஆற்றும் போது அந்த இடையில ஏர் பாஸ் ஆகும்போது அது என்ன பண்ணுது? வேப்பராக மாறிடும். அப்போ அலை உருவாகிறதுக்கு காரணம் என்னது? விண்டுன்னு சொல்கிறோம். அந்த அலை உருவாவதுனால கம்மாயில், குளத்தில், இல்லை கடலில் உருவாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு இடையில நிறைய ஏர் பார்ட்டிகிள்ஸ் உள்ளே போகுது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த வாட்டர் நெருக்கமாக இருக்கு இல்லையா, அத்து விட்டுரும். H2O இருக்குன்னு வச்சுக்க, வாட்டர் 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 வாட்டர்ன்னு இருக்குன்னா இதில் ஏர் உள்ளே போகும்போது என்ன ஆகும்? இதெல்லாம் செப்பரேட் ஆகிடும். ஸோ வேப்பர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொன்று இந்த பாண்ட் ஆங்கிள் 109 சொன்னோம் இல்லையா? காம்பஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னோம் இல்லையா? அப்படி 109 ரைட்டா? இது 105க்கு வரும்போது என்ன ஆகுது? வாட்டர் ஆகுது. 109க்கு வரும்போது வேப்பர் ஆகுது. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா பிரிஞ்சிருது. ஸோ இதுக்கும் என்ன காரணம்? விண்டு தான் காரணம். டெம்பரேச்சர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த வேப்பரைசேஷனில். பட் விண்டு அதை விட முக்கியமான ஒரு ஃபோர்ஸாக இருக்குது. வாசி. Strong wind causes soil erosion and reduces soil fertility. ஆமாம், ஸ்ட்ராங் ஏர். ஆடி மாதம் இப்போ தான் வெளியில் போயிட்டு வந்தேன், மண்டை பூரா மண். தலையில் களிமண் சொல்கிற மாதிரி மண்டையை தட்டி விட்டு அம்புட்டு மண். வீட்டு வாசலில் பார்த்தேன்னா அவ்வளோ மண். எப்போ பார்த்தாலும் மண். ஏன்னா மண்ணை தூக்கிட்டு போயிருக்கு. ஒரு இடத்துல குமிஞ்சிருக்கிற மண்ணை நகட்டி விட்டுருக்கு. ஸோ சாயில் எரோஷன் ஆகுது. இந்த சாயில் எரோஷன்னால சாயிலோட ஃபெர்டிலிட்டி குறையுது, வளம். சரியா? அடுத்து increases the rate of transpiration. ஆமாம், காற்று அதிகமாக போகும்போது இலையில ஒரு ட்ரைனஸ் வரும். நமக்கே தெரியும் இல்லையா? காற்று அதிகமாக அடிச்சுன்னா வேர்க்காது. வேர்க்காமல் இருக்கிறப்ப தான் ஸ்கின்ல நிறைய டிசீஸ்லாம் வரும். அதே போல் தான் பிளான்ட்ல என்ன ஆகுதுன்னா, காற்று அதிகமாக போக போக பூமியிலேருந்து தண்ணி உறிஞ்சி உறிஞ்சி இலை மேலே தள்ளி தள்ளி டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாகும். புரியுதா? வாசி. அடுத்து helps in pollination in anemophilous plants. இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். 10th ஸ்டாண்டர்டில் அனிமோஃபிலிக், அடுத்து என்ன பண்ணுவோம், எண்டமோஃபிலிக், இதெல்லாம் பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான். அடுத்து
It also helps us in dispersal of many fruits, seeds, ஆமா. spores, etc. ஸ்போர்ஸ் காற்றுல பரவி போய் அங்கிட்ட வந்து சிதறி போய் வளரணும். போலன் கிரெயின்ஸ் பரவி போய் விழுகணும். சில இதெல்லாம் இலவம் பஞ்செல்லாம் இருக்குது, வெடிச்சு அதுலேருந்து உள்ளே ஒன்று பறந்துக்கிட்டு வரும், பார்த்துருக்கியா இல்லை? அது மாதிரிலாம் பறந்து போய் வர பக்கம் விழுந்து முளைக்கிறதுக்கான இந்த பிளான்ட்டோட ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ கண்ட்ரோல்டு பை என்னது விண்ட் எஃபெக்ட். ஓகேவா? அடுத்து Strong wind may cause uprooting of big trees. ஆமாம், பார்த்தியா? நல்ல பயங்கரமான காற்று என்ன பண்ணுது, வேர் பிடுங்க பிடிங்கி சாய்ச்சிருக்கு. சிங்கம் போல் நடந்து வரான் செல்ல பேராண்டி, உங்கள் அதில் வரும்ல, வேர் பிடுங்க பிடிங்கி எரிய போகிறாண்டின்லாம் வரும். அதுபோல் என்ன ஆகுது, காற்று அப்படி ஒரு வேகத்தில் வந்துச்சுன்னா பெரிய 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 மரங்களே வேர் பிடுங்க அப்படிங்கி விழுகுது. நம்ம கேரளா பக்கம் இதெல்லாம் சகஜம், நீங்களாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பேன். அது ரோட்டில் டிராஃபிக் அனுப்பலை, போக்குவரத்து தடைப்பட்டதில்லை, மண் சரிவு ஏற்பட்டது, இதெல்லாம் பார்ப்பது இல்லையா? அதான். அடுத்து Unidirectional wind stimulates the development of flood. யூனிடைரக்ஷனல் விண்டு அப்படின்னா ஒரே திசையில் அடிக்கக்கூடிய விண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கொடி கட்டினா பறக்கிற மாதிரி என்ன ஆகுது, ஒரே திசையில் விண்டு பறக்கிறதுனால மரங்கள் பார்க்கறதுக்கு என்னவா இருக்குது, ஃப்ளாக் மாதிரி இருக்குது. ஸோ ட்ரீஸ் ஃபார்ம்ஸ் என்னது, ஃப்ளாக் ஃபார்ம். அதுக்கு காரணம் யார், விண்ட் எஃபெக்ட். ஓகேவா? அப்போ இந்த செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் விண்ட் எஃபெக்ட். அதில் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அல்பிடோ எஃபெக்ட் பார்த்தோம், ஆசிட் ரெயின் பார்த்தோம், எஃபெக்ட்ஸ் ஆஃப் விண்டு பார்த்தோம். இதை பற்றி இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபயர். ஓகேவா? பார்க்கலாம்.